பாருடா. ஏப்பா இங்க வாங்கப்பா, எலவட்ட கல்ல தூக்குறாங்க, வந்து பாருங்க. தூக்க போறாங்க. இன்னொரு வாட்டி ட்ரை பண்றா. இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டி ட்ரை பண்றா. அப்பா போங்கப்பா. ஐயோ அடுத்ததாக எங்கள் இளம் சிங்கம் நாகராஜன் அவர்கள் இப்பொழுது இந்த இளவட்ட கல்லை தூக்கி வேதாஜி மீது தனக்கு இருக்கும் அன்பை வெளிப்படுத்துவார். உன்னால இத கண்டிப்பா தூக்க முடியாது. இல்லப்பா வேணாம், இன்னொரு நாள் கால் வச்சுக்கிட்டே இல்ல. வா ஃபிலிம் காட்டனல. வா வா உன படமே காட்டுறேன். வா ரெடி ஸ்டடி 1 2 3 Come on, come on, come on. Ba 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 ba. Come on. பட்டணத்துக்காரனுக்கு ஃபுல்லா ஊழச்சத போல இருக்கு. ஒருத்தராலையும் முடியல. எப்படி இருந்துச்சு? ஓகேவா? வெரி பேட். யோ பீஸாவும் பர்கர் தான் சாப்பிடாய போலுதியா. அதான் தூக்க முடியல. ஆமா ஆமா. உண்மையான அன்பு இல்லாம எப்படி தூக்க முடியும்? நட்ராஜ் நீ வாடா தூக்குடா. ஏம்பா நான் எதுக்கு பா வெளிய தூக்கு. வாடா உள்ள தாங்க. போடா ஓர பேசு போடா. முடியும் போ. இந்த கல்ல தூக்குடா. போடு போடுப்பா. தூக்கு. Come on, ready 1 2 முடியும் தூக்கு. Come on. சின்ன பையன் உனக்கு தூக்குடா. தூக்கு. முடியலப்பா. ஐயோ பஞ்சு எந்தா நீ வந்து கல்ல தூக்கு. அது வந்து ஓமனே தூக்குன்னு சொன்னேன். கோபரா. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.